இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 22, 2025 22/2/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 5:41 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி பிற்பகல் 1:21 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்று மாலை 5:41 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மாலை 5:41 வரை, அதாவது 5:41 PM வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 5:41 PMக்கு மேலே ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. இன்று காலை முதலே குறிப்பாக புதனின் நட்சத்திர சாரத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வழக்கு, கடன் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய வெற்றி செய்திகள் அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களிடம் பேசும்பொழுது சற்று கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மாலை 5:40 சந்திராஷ்டமம் முடிந்து பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படும். ராசிநாதனின் பார்வை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் ஏற்பட்டாலும் அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு பெருசாக நாட்டத்தை ஏற்படுத்தாது. ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டு உங்கள் வேலையை கவனிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதனின் பார்வையில் இன்று மாலை 5:40 மேலே சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு புத்துணர்ச்சியும் புது தெளிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை வரை பொழுதை நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். அல்லது உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் சில விஷயங்களை தட்டி கழித்து செயல்படுத்தியிருப்பீங்க. அதை பற்றின விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 5:40 வரைக்கும் உங்களுக்கு சற்று அதிகப்படியான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மட்டுமல்லாமல் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களும் உங்களை எரிச்சல் அடைய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று மாலை 5:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் சற்று ஏகத்தாளமும் கிண்டல் கேலியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை 5:40 மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகள் மூலமாக அல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இன்று மாலை 5:40 வரை, அதன் பிறகு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாலை 5:30 முடிச்சுக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், நண்பர்களுடன் எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறது, இல்லை வாழ்க்கை துணையுடன் மனசை விட்டு பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் 5:30 முக்கியத்துவம் கொடுத்து பேசி முடிப்பது நல்லது. நீங்கள் குறிப்பாக உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ, அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் மாலை 5:30 உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் பேசினா எதிர்மறை பலன்கள் அல்லது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றவர்களுடன் இன்று மாலை 5 மேலே மனஸ்தாபம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் சந்தோஷமான அனுபவங்கள் மாலை 5:30 வரைக்கும். அதன் பிறகு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். 5:30 வரைக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் 5:30 மேலே நீங்களே அப்படியே அந்நியனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க பதட்டம் அடைவார்கள். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள்
கத்தல் கத்துவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நண்பர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய தோழர்கள், தோழிகளின் நட்புறவின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அவர்களின் சாதகமான பயன்பாடுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாலை 5:30 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்கள் குடும்பத்தாருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலடைய வைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் தொய்வு இருக்காது. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளே நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். இதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மாலை 5:30 மணிக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. மிதுன ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதனால இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு மரியாதை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த வெளிநாட்டு தொடர்பான நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் சற்று எரிச்சலோடு செயல்பட்டு செலவுகளை பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு, உங்களுக்கு எதிரிகளுடைய பணத்தை கொடுக்கறதுக்கு, இல்லை நண்பர்களின் தேவைகளுக்காக, வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவு பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு மன தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, உங்கள் பேரில் சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுப்பதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் களங்கம் கரையும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களை பற்றின பெருமிதமான வார்த்தைகளை மேலதிகாரிகள், குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு போகணும், சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல முயற்சியாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். அலுவலக ரீதியாக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியாத நபர்களே நண்பர்களாக மாறி உங்களுக்கு இன்முகத்துடன் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனசுல தைரியம், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், தெளிவான சிந்தனை, உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகுதல், கவலையே இருக்காது. இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் வளர்ச்சி, படிக்கிற குழந்தைங்க அமோகமாக படிப்பாங்க. இன்றைக்கி ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் தான் சென்டம் வாங்குவீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலை 5:40 வரை. இந்த 5:40 சந்திரன் உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வராது. மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் வர்றது உங்களுக்கு கவலைகளை கொடுக்காது, ஆனால் செலவுகளை கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அவங்க ஆதாயம் அடையிற மாதிரி இருக்கும். ஆனால் நாள்பட்ட வகையில் உங்களுக்கு தான் அது ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நாள்பட்ட கடன்கள், நாள்பட்ட எதிரிகள் போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். எதிரிகளுடைய செயல்பாடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பகல் வேளையில் குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான படிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கும், தந்தை வழியில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கு. குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சந்தோஷமாக இருக்கும்பொழுது தாங்க பிரச்சனையே வருது. வியாபாரத்தில் நீங்கள் கஸ்டமர்கிட்ட நியாயமான பேச்சுக்களை மட்டும் பேசுங்க. அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை தலையிடாதீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் நட்பை கொண்டு வராதிங்க. நட்பில் வியாபாரத்தை கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். சிம்ம ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், சுகத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய பதவியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, இன்று உங்களுடைய வேலை வாய்ப்புகளிலோ அல்லது தொழில் விஷயத்திலோ வியாபார விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று மாலைக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. உங்கள் லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிதானமான சூழ்நிலை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி கிரகங்களின் சேர்க்கை அன்வான்ட் மனஸ்தாபங்களை உடன் பணியாற்றுபவர்களிடமோ அல்லது உங்களுடைய அக்கம்பக்கத்தினரமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானம் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எந்த மாற்றங்களும் ஏற்படாது. ஆனால் அஃபிஷியல் எதிரிகள் உங்களிடம் தங்களுடைய முயற்சியில் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதை நீங்கள் ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தாமதம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு அனாவசியமான அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணாலும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அன்வான்டாக உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அன்வான்டாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை விமர்சித்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி 3ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த அந்யோன்ய பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களை நட்பு பாராட்டி உதவிகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு வேலை பளு அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு லேட்டாக வர்றதுனால குடும்பத்தில் மனைவி கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவுகளிடம் அன்பு பாராட்டுவீர்கள். யார் கூட எல்லாம் உங்களுக்கு நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்டலாம் அன்புடன் பேசி அகமகிழ்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் எரிச்சல் தன்மை அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்த உங்களுடைய உறவுகளிடம் ஒன்றா உங்களுடைய அத்தை பையன், அத்தை பொண்ணு, மாமா பையன், மாமா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, பெரியப்பா பிள்ளை இவங்ககிட்ட எல்லாம் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வான்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமைகிறதுனால இன்று மனத்தெளிவு ஏற்படும். குறிப்பாக குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அலுவலக ரீதியாக நீங்கள் சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் காலை முதலே பதட்டத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பதட்டம் அடைவீர்கள். அந்த விஷயம் இன்னைக்கு நடந்துடும். ஆனால் நடக்கிற வரைக்கும் பதட்டமாக இருப்பீங்க. உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் இன்று பதட்டத்துடன் செயல்படுவதன் மூலமாக மேலதிகாரிகளின் ஏளன பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் நீச்ச பங்கமாக இருக்காரு. இதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேச்சு தான் மூலதனமாக இருந்ததுன்னா அந்த பேச்சை வச்சு, அந்த வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்பும் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வருமானம் வராட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நிதானமாக செயல்படுவதன் மூலமாக இன்று மாலைக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். எதிரிகளிடம் நைச்சியமாக பேசி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளை பற்றிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தால் அதில் முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 5:40 மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு அலுவல் ரீதியாக சன்மானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதோ இல்லை இடத்த பார்க்குறதோ ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி பூஜை போன்ற விஷயங்களை முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு கடல் கடந்த செய்திகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, ராசியில் குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகத்தின் காரணமாக, அதுவும் செவ்வாய் பாக்யாதிபதி சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார். இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்தும். ஆனால் சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மரியாதை உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரச்சனைகளாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் 5:30 உங்கள் ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உதவிகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். அதே சமயம் மாலை 5:40 மேலே சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடோ செஞ்சீங்கன்னா இன்னைக்கு மன தெளிவு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது, அதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் இன்றைக்கு தெளிவை ஏற்படுத்தும். மாலை 5:40 மேலே செவ்வாயின் பார்வையில் வரக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தை புதிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே தேவையில்லாத டென்ஷன் ஏற்பட்டு அடுத்தவங்க கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்று முன் யோசனையுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு குழப்பங்களை தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நல்ல செலவு இருக்குது, ஒரு விஷயத்தில் தேவையற்ற செலவு இருக்குது. அது நல்ல செலவா தேவையற்ற செலவா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் டிசைட் பண்ணும். ஆனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். என்ன விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் அல்லது எதிரிகளால் உங்களுக்கு தொழிலில் தடுமாற்றம் இருந்ததுன்னா அவர்கள் விஷயத்தில் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயமும் சாதகமாக இருந்தாலும் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்ட்டு உங்கள் நேரத்தை விரயமாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஃபர்ட்ஸையும் விரயமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரை நிதானத்துடன் செயல்படுங்கள். மாலை 5:40 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு நண்பர்களின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த கடனை நினச்சி தான் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் ஏதாவது வீட்டில் வீடு கட்டணும், இல்லை வீட்டில் பராமரிப்பு செலவு பண்ணணும், அப்படி இல்லை வீட்டில் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக செலவு பண்ணணும், இல்லை குழந்தைகளுடைய திருமணத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும். இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சந்தோஷமான அனுபவங்கள், சுக அனுபவங்கள் காரணமாக செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி எதிரிகளே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். பங்காளி சண்டையில் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். மகர ராசி ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இன்று மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய இந்த ராசி பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அன்வான்ட் இன்ட்ரூஷன்ஸ் இருக்குது. வேண்டாத நபர்களின் தலையீடு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அனாவசிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மாலைக்கு பிறகு தடுமாற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சாயந்தரத்துக்கு மேலே உடம்புல அசதி ஏற்படுறதுக்கோ இல்லை அசௌகரியம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். ஆனால் பகல் வேளையில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்கள் உடம்புல வியாதி வரும்னா உடனே பயப்பட வேணாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட்லாம் ஆக மாட்டீங்க. அது அனாவசியமான ஆப்ரேஷன்லாம் இருக்காது. உடம்புல ஒரு அசௌகரியம், அதனால் உங்களுக்கு இன்றைக்கி தடுமாற்றம் ஏற்படும். மாலைக்கு பிறகு தடுமாற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செலவுகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதீதமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களிடம் நல்ல மாற்றத்தை உணர்வார்கள். அவர்களால் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி உங்கள் குழந்தைகளிடமோ சகோதர சகோதரிகளிடமோ நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிகாரமாக பேசினா உங்களுக்கு எந்த காரியமும் ஏற்படாது. வார்த்தைகளில் தெளிவான சிந்தனை வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆனால் செலவுங்கிறது கவலைப்பட வேண்டாம். கடன் அடைக்கிறதுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்குன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி நல்ல புரிதல் ஏற்படும். அதனால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ உடன்பிறப்புகளுக்காகவோ உங்களுடைய வாழ்க்கை துணை முயற்சி எடுத்து செலவு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். கும்ப ராசி ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த சஞ்சாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
பண வரவை, தன லாபத்தை, வியாபார லாபத்தை ஏற்படுத்தும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பும் அரசாங்க உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி கெடுபலன் இல்லை. சுகங்கள் அதிகரிக்கும். இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய சிக்கலை தரக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா, இல்லை பிரச்சனையில் நீங்கள் போய் வாண்டடாக போய் சிக்கினீங்கன்னா சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். அதே சமயம் அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். மீன ராசி. பாக்கியஸ்தானம் மற்றும் தசமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். இளம் தலைமுறையினருக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே புதிய இடத்த போய் பார்க்கறது, வீடு பார்க்கறது, நிலத்தை பார்க்கறது, இல்லை வாடகை வீட்டுக்கு போய் இடம் பார்க்கறதுன்ட்டு அலைச்சல் இருக்குது. அது தேவையான யோசித்து செயல்படுவது நல்லது. நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தேவையற்ற செலவு கிடையாது, தேவையான செலவு. இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் செலுத்துவீர்கள். குடும்ப ஆரோக்கியம்னா உடனே குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களின் ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பிறப்புகளுடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுனால இன்று சந்தோஷமாக இருப்பீங்க. உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகளையும் அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் பெருசாக அதில் லாபம் இருக்காது. ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வாங்கின கடன் அடைக்கிற விஷயத்தில் அதிகப்படியான செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை, பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய புதிய வேலைகள் அமைவதற்கு, அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.